Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ராஜேஷ்குமாரின் மூடு பனி நிலவு அத்தியாயம் 22. தேய்பிறை சூரியன் கவிதை தொகுப்பு புத்தகத்தை வாசித்துக் கொண்டே காலை நேர டிஃபனை சாப்பிட்டுக் கொண்டிருந்த பர்வதா வாசலில் எழுந்த அழைப்பு மணி சத்தம் கேட்டு எழுந்து போய் கதவை திறந்தாள். வெளியே வியர்த்த முகமாய் வருண் மலர்ந்தாள். பர்வதா, ஹலோ வருண், குட் மார்னிங், வாங்க உள்ளே வாங்க. என்னோடய விசிட்டிங் கார்டு உங்கள்கிட்ட கொடுத்துட்டு வந்ததுக்கு உடனடியாக பலன் கிடச்சிருக்கே. வருண் அந்த காலை வேலையிலும் வியர்த்து போயிருந்த தன் முகத்தை 2 கைகளால் வழித்து விட்டு கொண்டான். பர்வதா, உங்கள்கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும். வீட்டில் யாராவது இருக்காங்களா? ஒருத்தரும் கிடையாது, நான் மட்டும்தான் இந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கேன். எனக்கு தான் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரும் கிடையாது. இருந்த ஒரே உறவான அம்மாவும் 2 வருஷத்துக்கு முன்னாடி போய் சேர்ந்துட்டான். இனிமேல் எனக்கு கல்யாணம்னு ஒன்று நடந்தால் தான் புதிய உறவுகள் கிடைக்கும். ஸோ நீங்கள் இப்போ உள்ளே வரலாம். தனியாக எவ்வளோ நேரம் வேணும்னாலும் பேசலாம். 10 மணிக்கு தான் ஆஃபீஸு, இப்போ மணி 8 தான். தாராளமாக 1 மணி நேரம் பேசலாம். வருண் தயக்கமாய் உள்ள நுழைய கதவை சாற்றி தாழிட்டாள். பர்வதா, டிஃபன் சாப்பிட்றீங்களா வருண்? வேண்டாம், இப்போ தான் சாப்பிட்டு வரேன் சொல்லிக்கொண்டே அறையின் மையத்தில் இருந்த சோஃபாவுக்கு போய் சாய்ந்தான். பர்வதா டிஃபன் சாப்பிட்ட கையை வாஷ் பேசில் நனைத்து சிறிய டவலால் துடைத்து கொண்டே வருணுக்கு எதிரெதிரே வந்து உட்கார்ந்தாள். சொல்லுங்கள் வருண், ஏதாவது பிரச்சனையா? எஸ், தயானந்த் சாரை நான் உடனடியே பார்க்கணும். எதுக்கு? ராத்திரி நடந்த சில வேண்டாத சம்பவங்களை அவர்கிட்ட சொல்லணும். நேற்று ராத்திரி அமுதசுரபி ஹோட்டலில் உங்களுக்கு ஒருத்தவங்க கொடுத்துட்டு போன மிரட்டல் கடிதம் பற்றி தானே தயானந்துக்கிட்ட சொல்ல போகிறீங்க? அது மட்டும் இல்லை, இன்னும் சில விஷயங்கள் இருக்குது. என்ன? என்கிட்ட முதல்ல சொல்லுங்கள். தீர்க்க முடியாத பிரச்சனையாக இருந்தால் தயானந்துக்கு சார்கிட்ட போடுவோம். பர்வதா, தயானந்த் சார் எனக்கு கொடுத்த 10 லட்சம் ரூபாய் இப்போ என்கிட்ட இல்லை. பர்வதம் முகம் மாறினாள். இல்லைன்னா? யாரோ எடுத்துகிட்டு போயிட்டாங்க. எப்படி? வருண் சில நிமிஷங்களை செலவழித்து முந்தைய ராத்திரி நடந்த சம்பவங்களை கோர்வையாக சொல்லி முடிக்க பர்வதாவின் முகம் கலக்கத்துக்கு போயிற்று. ஜெனிஃபருக்கு உங்களுக்கு கல்யாணம்? இன்னைக்கு காலையில் ஆபத் சகாய சுந்தர விநாயகர் கோயிலில் நல்லபடியாக முடிஞ்சது. 11 மணிக்கு ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் பதிவு திரும்பணும். இப்படி ஒரு அவசர கல்யாணத்தை நான் எதிர்பார்க்கல வருண். நானே எதிர்பார்க்கல. ஜெனிஃபர் காரணம் இல்லாமல் எந்த முடிவையும் எடுக்க மாட்டான். அதுதான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன். சரி, அந்த 10 லட்சம் ரூபாய் பணத்தை யார் எடுத்துகிட்டு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? தெரியலையே. ஜெனிஃபரை பஸ் ஏற்றி அனுப்பிட்டு வீட்டுக்கு திரும்பும்போது இன்ஸ்பெக்டர் பால் பாண்டியனை சந்தித்து என் ஃப்ரெண்டு லீலாகிருஷ்ணனை பற்றி விசாரித்தார். நான் சொன்ன வார்த்தைகளை நம்பாமல் என் வீட்டை சோதனை போடணும்னு சொன்னார். பணம் அவர் கைக்கு கிடச்சிடக்கூடாதுங்கிற ஒரு இதய துடிப்போடு உள்ளே போனேன். பூட்டினபடியே இருக்க உள்ளே பணம் இருந்த ப்ரீஃப் கேஸையே காணோம். பர்வதா தன் இடது கையின் ஆட்காட்டி விரலால் யோசனையை தன் புருவ மத்தியை தேய்த்தாள். அமுதசுரவி ரெஸ்டாரண்ட்டில் உங்களுக்கு மிரட்டல் கடிதம் கொடுத்தானே, அவனோட வேலையாக தான் இருக்கும் இது. இதை பர்வதா, இது யாரோட வேலையாக இருந்தாலும் பரவாயில்ல. இனிமேல் தயானந்த் சார்கிட்ட வேலை பார்க்க நான் விரும்பலை. அவரோட விவகாரத்தில் ஏதோ ஒரு கண்ணுக்கு தெரியாத ஆபத்து இருக்குது. அது என்னன்னு தெரியாமல் ரிஸ்க் எடுக்க நான் விரும்பலை. இப்போ நான் தனி மனிதன் கிடையாது, ஒரு பொண்ணுக்கு கனவை. ஜெனிஃபர்கிட்ட என்னோட மும்பை ஜெயில் வாழ்க்கையை பற்றி சொல்லிவிட்டு ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பிக்க எண்ணம் போல் இருக்கே. அந்த 10 லட்சம் ரூபாய் தயானந்த் சார் திருப்பி கேட்டால் என்ன பண்ணுவீங்க வரும்? எனக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல. பர்வதா, இந்த விஷயத்தில் நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். தயானந்த் சார் இன்னமும் முட்டுக்காடு கெஸ்ட் ஹவுஸில் தான் இருக்கார். ஃபோனில் பேசி பார்க்கலாமா? வருண் கலக்கமாக தலையாட்ட பர்வதா செல்ஃபோனை உயிர்ப்பித்து கொண்டு எண்களை தட்டினாள். சில வினாடிகளுக்கு பிறகு பேச. குட் மார்னிங் சார். என்ன சார் குரல் ஒரு மாதிரி இருக்கு? சிவியர் கோல்டு மாதிரி தெரியுது. மாத்திரை எடுத்துட்டிங்களா? எஸ் சார், முக்கியமான விஷயந்தான். வருண் இங்கே வந்திருக்காரு. உங்கள்கிட்ட பேசணும்னு சொல்கிறாரு. ஃபோனில் பேச சொல்லட்டுமா சார்? ஓகே சார், ஃபோனில் எதுவும் பேச வேண்டாம். வரணும், நானும் உடனே புறப்பட்டு அங்கே வரோம் சார். இன்னும் 1 மணி நேரத்தில் அங்கே இருப்போம் சார். பர்வதா செல்ஃபோனை அணைத்து விட்டு வருணை ஏறிட்டாள். தயானந்த் சார் உங்களையும் என்னையும் அங்கே வர சொன்னார். டெலிஃபோன் கான்வர்சேஷன் என்றைக்குமே அவர் என்கரேஜ் பண்ண மாட்டார். பர்வதா, என்ன வருண்? நேரில் போய் தயானந்த் சாரை பார்த்து பேச பயமாக இருக்கு. பர்வதா தோள்களை குறிக்கலாம். பயப்பட்டால் பிரச்சனை தீர்ந்துருமா? பணத்தை பற்றி கேட்டால் என்ன பதில் சொல்கிறது? வருண், எனக்கு ஒரு யோசனை தோணுது. அந்த யோசனைப்படி நீங்கள் நடந்துக்கிட்டால் தயானந்த் சாரோட கோபத்துலேருந்து தப்பிச்சுக்கலாம். எப்படி? இப்போதைக்கு உங்களோட திடீர் கல்யாணத்தை பற்றியோ பணம் காணாமல் பற்றியோ தயானந்த் சார்கிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம். சொல்லன்னா நான் அவரோட திட்டத்துக்கு உதவி பண்ணி ஆகணுமே. உதவி பண்ணுற மாதிரி நடிங்க. உடம்பு சரியில்லைன்னு ஒரு வாரம் லீவ் போட்டுட்டு ஜெனிஃபரை கூட்டிகிட்டு வெளியூர் போயிடுங்க. இப்போ நாம் தயானந்த் சாரை எதுக்காக பார்க்க போகிறோம் தெரியுமா? உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி 10 நாள் லீவு கேட்கத்தான். லீவு கொடுப்பாரா? நான் எதுக்காக உங்கள் கூட வர்றேன்? நீங்கள் லீவு கேட்கும்போது நான் சிபாரிசு பண்ணத்தான். எதுக்கு இப்படி போய் சொல்லணும்?
நடந்த எல்லா உண்மைகளும் உள்ளபடி சொல்லிட்டேன். உண்மையை சொன்னால் தயானந்த் சாரோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு என்னால் கெஸ் பண்ண முடியல. சில உண்மைகளை உடனே சொன்னால் சுடும். ஸோ இந்த விஷயத்தில் நீங்கள் நிதானமாக செயல்படுறது உத்தமம். இப்போதைக்கு தயானந்த் சார்கிட்ட வந்து லீவ் மட்டும் கேளுங்க போதும், மற்ற விஷயங்களை பின்னாடி பார்த்துக்கலாம். வருண் குழப்பமாய் தலையாட்டி வைக்க பர்வதத்தன் அறைக்கு போய் வேறு சேலைக்கு மாறி கார் சாவியோடு வெளியே வந்தார். போலாமா வருண்? அப்பார்ட்மெண்ட்டை பூட்டிக்கொண்டு வெளியே வந்தார்கள். காரில் ஏறும்போது வருண் சொன்னான், நான் ஒரு 11 மணிக்கு ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸில் இருக்கணும். ஜெனிஃபர் எனக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பா. டோன்ட் வரி வருண், 10:30 மணிக்கெல்லாம் நீங்கள் ரெஜிஸ்ட்ராருக்கு முன்னாடி போயிடலாம். கார் கிளம்பியது. மதுராந்தகம் போலீஸ் ஸ்டேஷன் காலை 9 மணி. லாயர் மனோன்மணி தன் யூனோ ஃபியட் காரை ஸ்டேஷனுக்கு முன்பாய் நிறுத்திவிட்டு உள்ளே போக கிரைம் அக்கரன்ஸ் ஃபைலை புரட்டி பார்த்து கொண்டிருந்த இன்ஸ்பெக்டர் பால் பாண்டியன் நடைச்சத்தம் கேட்டு நிமிர்ந்தார். குட் மார்னிங் இன்ஸ்பெக்டர், நான் லாயர் மனோன்மணி. வாங்க, உங்களுக்காக தான் வெளியே எங்கேயும் போகாமல் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நேற்று ராத்திரி நீங்கள் எனக்கு டெலிஃபோன் பண்ணி பேசும்போது நிலைமை சரியில்லாத இடத்துல இருந்தேன். அதான் உங்கள் ஸ்டேஷனுக்கே வர சொன்னேன். உட்காருங்க, ப்ளீஸ் பி சீட்டட். தேங்க்யூ. மனோன்மணி உட்கார்ந்து கேட்டார். உங்களுக்கு யமுனாவை எப்படி தெரியும்? நானும் அந்த பொண்ணும் ஒரே குடியிருப்பு பகுதியில் இருக்கோம். யமுனாவோட மாமனார் சிவப்பிரகாசம் ஹைகோர்ட்டில் ஜட்ஜாக இருந்து ரிட்டையர் ஆனவர். ரொம்ப மரியாதைப்பட்ட குடும்பம். யமுனா அந்த வீட்டுக்கு மருமக பொண்ணு கிடையாது, மகாலட்சுமி. பால் பாண்டியன் தன் பெரிய மீசைக்கு கீழே ஒரு சாக் பீஸ் கோடு மாதிரி சிரித்தார். அந்த மகாலட்சுமி எங்கிட்டே போய் சொல்லியிருக்காளே, லீலாகிருஷ்ணனை தெரியவே தெரியாதுன்னு சத்தியம் பண்ணாத குறையா சொன்னது சரியா? தப்பு தான். கொஞ்சம் பயந்து சுபாவம். லீலாகிருஷ்ணனால் ஏதாவது பிரச்சனை வருமோன்னு பயந்து போய் சொல்லியிருக்கா. ஷீ இஸ் இன்னசென்ட் அண்ட் சைல்டிஷ். சாரி மேடம், நீங்கள் நினைக்கிற மாதிரி யமுனா கிடையாது. லீலாகிருஷ்ணனும் யமுனாவும் ஒருத்தரை விரும்பியிருக்காங்க. யமுனா ஒரு பெரிய பணக்கார வீட்டு மருமகளான பின்னாடியும் அவங்களுக்குள்ள தொடர்பு இருந்திருக்கு. லீலாகிருஷ்ணன் அவ்வளவு நல்லவன் கிடையாது. இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ், நிழல் காரியங்களும் அதிகம். பணம் தேவைப்படும் போதெல்லாம் லீலாகிருஷ்ணன் யமுனாவிடம் கேட்க யமுனாவும் பண உதவி பண்ணிட்டு வந்திருக்கா. மனோன்மணி குறுக்கிட்டான். இதுக்கெல்லாம் ஆதாரம் இருக்கா? ஆதாரம் இல்லாமல் ஒரு அரசியல்வாதி பேசலாம், ஒரு போலீஸ் ஆஃபீஸர் பேச முடியாது. கல்யாணத்துக்கு முன்னாடி யமுனா லீலாகிருஷ்ணனுக்கு வாழ்த்து அட்டைகளும் லெட்டர்ஸும் எழுதியிருக்கா. கல்யாணத்துக்கு அப்புறமும் எழுதியிருக்கா. கேட்டால் அதில் இருக்கிற கையெழுத்து தன்னோடது இல்லைன்னு சொன்னான். ஆஞ்சநேயர் கோயிலில் அவள் கொண்டு வந்து கொடுத்த கையெழுத்து மாதிரியே ஃபொரன்சிக்கில் இருக்கிற கிராஃபாலஜிஸ்ட் கிட்ட கொடுத்து கம்பேர் பண்ண சொன்னோம். ரிசல்ட் என்ன தெரியுமா? சொல்லுங்கள். 2 கையெழுத்தும் ஒரே கையெழுத்து தான். ஐ கான்ட் பிலீவ் திஸ். உங்களால் நம்ப முடியாது தான். ஏன்னா யமுனாங்கிற குற்றவாளிக்கு ஒரு லாயராக வந்திருக்கீங்க. உங்ககிட்ட இப்போவே இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் லீலாகிருஷ்ணன் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் என் கைக்கு வந்தது. டாக்டர்ஸ் அந்த ரிப்போர்ட்டில் ஆணித்தரமாக ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க. என்ன? லீலாகிருஷ்ணன் மரணம் தற்கொலை இல்லை, திட்டமிட்ட கொலை. கோல்ட் பிளட்டட் மர்டர். தொடரும்.